பிரைஸ் ஹைக் நடக்க போகுது. ஜியோ, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் யூசர்ஸ் எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க. நீங்க இப்போ வந்து 2 பிளான சூஸ் பண்ற மாரி நான் ஒரு ஆப்ஷன் சொல்லப் போறேன். ஸோ பிரைஸ் ஹைக் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளான சூஸ் பண்ணிக்கோங்க. இது வேல்யூ ஃபார் மனியா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ பிரைஸ் ஹைக் நடக்க போறது அப்படிங்கிறது உண்மைதான். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 இல்ல 6க்குள்ள பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த பிரைஸ் ஹைக் நடந்துரும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜியோ யூசர்ஸ்க்கு தான். ஜியோ யூசர்ஸ் ரூ. 899 அப்படிங்கிற பிளான் இருக்கு. இது 90 நாள் வேலிடிட்டியோட 2 ஜிபி பர் டே 20 ஜிபி எக்ஸ்ட்ராவா அடிஷனலா வந்து கொடுத்துருவாங்க. பர் டேக்குன்னு பார்க்கும்போது ₹9.98 ஆகும். லிட்ரலி பார்க்கும்போது ₹10 தான். ஆனா இதுதான் இப்போதைக்கு வேல்யூ ஃபார் மனியா இருக்கு. தயவு செஞ்சு இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. நம்மளால டாரிஃப் ஹைக்லேருந்து தப்பிக்க முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு புது கம்பெனி வர்ற வரைக்கும் நம்மளால அதை தப்பிக்க முடியாது. ஆனால் சமாளிக்க முடியும். ஓரளவுக்காவது பார்த்தீங்கன்னா 90 நாளைக்கு அந்த இம்பாக்ட் இல்லாமல் தடுக்க முடியும். நான் வந்து இயர்லி ரீசார்ஜே சொல்லுவேன். ஆனால் அவ்வளோ ரீசார்ஜ் அளவு காசு யார்ட்டும் இருக்காது. இதுவே காஸ்ட்லி தான். ரெண்டாவது பிளான்னு பார்க்கும்போது ₹666 70 நாள் வேலிடிட்டியோட பர் டேக்கு 1.5 ஜிபி டேட்டா கிடைக்கும். இதுலேயும் பர் டேக்குன்னு கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ₹9.51 ஆகும் பர் டேக்கு. இதுதான் இப்போதைக்கு வேல்யூபிளாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் நான் இந்த பிளான்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 1.5 ஜிபி பிளான்லேயே இது ஒன்று தான் இருக்குது. புரியுதுங்களா? 1.5 ஜிபி பிளானே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஷட்டர் பண்ணிட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ₹666 இல்லைன்னா நீங்கள் ₹899 இந்த 2 பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஏர்டெல் யூசர்ஸ்க்காக தான். ஏர்டெல்லில் பார்க்கும்போது உங்களுக்கு ₹859 அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. இந்த ₹859க்கு 84 நாள் வேலிடிட்டியில் 1.5 ஜிபி டேட்டா கிடைக்கும். பர் டேக்குன்னு பார்க்கும்போது இங்கே ₹10.22 ஆகுது. கண்டிப்பாக இது மற்ற நெட்வொர்க்கை காட்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லலாம். இதில் பெனிஃபிட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீப்ளெக்சிட்டியோட 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனு, காலர் டியூன் கொடுப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ப்ரொடக்ஷனுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். இதோட டேட்டா ஸ்பீடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப மோசமாக இருக்குது. 16 kbps ஸ்பீடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கோவம் ஏற்படுது. எவ்வளோ பணம் வாங்கிட்டு இவ்வளோ பண்ணுறாங்களேன்னு. ரெண்டாவது ஒரு பிளானும் இருக்குது. ₹929 அப்படிங்கிற இந்த பிளான் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 90 நாள் வேலிடிட்டியோட 1.5 ஜிபி டேட்டா கிடைக்கும். இதுவும் பர் டேக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ₹10.32 ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வேல்யூ ஃபார் மனியாக இருக்குது. எனக்கு தெரியும் இது அநியாய ரேட்டு தான். ஸோ இவங்களோட ப்ரைஸுக்கும் இவங்களோட சர்வீஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் யூசர்ஸ்க்காக இந்த 2 பிளான் தான் எல்லாம் எடுக்க முடிஞ்சு. அடுத்தது விஐயில் பார்த்தீங்கன்னா ₹996 அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளான் மூலிமா நீங்கள் 84 நாளுக்கான வேலிடிட்டி 2 ஜிபி டேட்டா 12 to 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா கொடுத்துருவாங்க. 2 ஜிபி பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் டேட்டாவை 2 முறை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் வீக்லி ரோல் அவுட் டேட்டா அமேசான் பிரைமோட 90 டேஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு கிடைச்சிடும். பர் டேக்குன்னு பார்க்கும்போது ₹11.85 வருது. ஆனால் வேல்யூ ஃபார் மணி தான். ஓரளவுக்கு ஓடிடி ஆகட்டும், ரோல் அவுட் டேட்டாவாகட்டும், அன்லிமிட்டடான 5G ஆகட்டும், இது எல்லாமே சேர்க்கும் போது இது ஒரு ஹோல்சமான பேக் தான். ரெண்டாவது ஒரு பிளானும் இருக்குது. ₹719 அப்படிங்கிற இந்த பிளானில் பர் டேக்கு 1 ஜிபி டேட்டா 72 நாள் வேலிடிட்டி அன்லிமிட்டடாக நீங்கள் 5G யூஸ் பண்ணிக்கலாம். 5G கிடைச்சா இது உங்களுக்கு ரொம்ப வேல்யூ ஃபார் மணி. ஆனால் 5G கிடைக்கலங்கும் போது ஓரளவுக்கு டேட்டா கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், காலிங் நல்லா பேசுவேன். இப்படிங்கும் போது இது ஒரு ஹோல்சமான பேக்காக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எல் பார்க்கும்போது கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் பிளானாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வேல்யூ ஃபார் மணியாகவும் டேஸ் ஜாஸ்தியாகவும் வரும். ₹997 அப்படிங்கிற இந்த பிளான் மூலிமா உங்களுக்கு 150 நாளைக்கான வேலிடிட்டி பர் டேக்கு 2 ஜிபி டேட்டா. நான் ஏன் இந்த ஹை காஸ்ட்டில் சூஸ் பண்ணியிருக்கேன்னா மற்ற 3 நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க. பிஎஸ்என்எல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படியே வச்சுட்டு டேஸை கம்மி பண்ணிட்டே வர்றாங்க. இந்த டேஸ் கம்மியாகும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் இந்த 150 நாளைக்கு ஹோல்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ₹997 வேலிடிட்டியோட. ஸோ அடுத்து இன்னொரு பிளானும் இருக்குது. அது வந்து ₹485 அப்படிங்கிற இந்த பிளான் மூலிமா உங்களால் 72 நாள் வேலிடிட்டிக்கு பர் டேக்கு 2 ஜிபி டேட்டாவோட யூஸ் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 நாள் வேலிடிட்டியில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பிளான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது குறைச்சி 72 நாள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 10% பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 10ங்கும் போது 5ன்னு சொல்கிறாங்க. அந்த 5லையும் 2% தான் பார்த்தீங்கன்னா டெரெக்ஷன் நடக்குது. ஆனாலும் இந்த ஆப்குள்ளேயே ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டும் இதில் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். எனக்கு தெரியும். பட் ஏதாவது ஒரு நெட்வொர்க் புதுசாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்ற வரைக்கும் இவங்க வச்சது தான் சட்டம். நம்ம ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிட்டோமோன்னு தோணுது. பட் வேறு வழி இல்லை. டே டு டே யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் டேட்டா தேவை. அதே நேரத்தில் பேசி தான் ஆகணும். ஸோ வி ஹாவ் டு டூ திஸ் ரீசார்ஜ். ஸோ வழி இல்லை. ஆனாலும் அப்பப்போ சின்ன சின்ன ரீசார்ஜ் பிளான் ஏதாவது வேல்யூ ஃபார் மணியாக வரும்போது கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன்.
ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.